இந்தியா முழுவதும் வந்து அவங்க வந்து ஒரு 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 பாசிச வெறியை வந்து கல்வி திட்டத்தின் மூலம் அந்த மாணவர்களுக்கு ஊட்ட நினைக்கிறாங்க. கேந்திர வித்யாலயாவில் வந்து 53 வித்யாலயா இருக்கு. இது வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திர வித்யாலயாவில் எத்தனை தெரியுமா உங்களுக்கு? 53 சான்ஸ்கிரிட் டீச்சர்ஸ் அப்பாயிண்ட். மொத்தம் இருக்கிற ஹிந்தி டீச்சர்ஸ் 109 பேர். தமிழ் டீச்சர்ஸ் வந்து நில். ஒன்றிய அரசுக்கு மாநில அரசு வந்து அடிமை சேவகம் பண்ணுவதற்கோ இல்ல வந்து அது வந்து பார்ட்னர்ஸ், முன்னேற்றத்திலும் வளர்ச்சியிலும் நாம் பங்குதாரர்கள். என்ன வந்து யூ ஷுட் ட்ரீட் அஸ் வித் ரெஸ்பெக்ட் ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன். நம்முடைய கண்ணை வந்து நம்முடைய விரல்களை வைத்தே குத்துவதற்கான அந்த முயற்சியில வந்து அவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. அண்ணாமலையை மாதிரி ஆட்களை வைத்துத்தான் இதுவரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா சான்ஸ்கிரிட் தான் வந்து எல்லாத்துக்கும் தாய் பாஷைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கால்டுவெல், ஜி.யு. போப், வீரமாமுனிவர், ஜீகன் பால்கு, ஒரு 20 மிஷனரிகள் சொல்ல முடியும். இவர்கள் எல்லோரும் தமிழுக்கு செய்திருக்கிற தொண்டு இருக்கு பாத்தீங்களா. கால்டுவெல் தான் சொன்னாரு, தமிழ் மொழி தான் எல்லாத்துக்கும் மூத்த மொழி, அது வந்து ஒரு தனி திராவிட மொழிகளுக்கு அது வந்து தாய்மொழி. இதையெல்லாம் வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் மொழியை கெடுத்ததே இவர்கள் தான். இப்படி பேசுறத உண்மைன்னு சொல்றீங்களா பொய்ன்னு சொல்றீங்களா? இவர் எதுக்கு வந்து திருவள்ளூருக்கு காவி சாயம் போடுறாரு? இவருக்கு யார் அந்த அத்தாரிட்டி கொடுத்தது? இவர் யார்? ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் முதலில் அதன் மொழியை அழிக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, கேரளாவில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா மலையாளம் வந்து தனி மலையாளமே கிடையாது. அவ்வளவு வந்து சான்ஸ்கிரிட் கலப்பு தான் இருக்கும். வங்க மொழியும் நம்ம மொழி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் லாங்குவேஜ், ஹெரிட்டேஜ், லிட்ரேச்சர். அது மாதிரி வந்து மராத்தி லாங்குவேஜ் அதுவும் வந்து தன்னுடைய தனித்தன்மையை இழந்து விட்டது. இதெல்லாம் வந்து இந்தி மொழியினுடைய ஆதிக்கம் உள்ளே வர 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 முதல்ல என்ன கேக்குறேன், இந்தி மொழியில படிப்பதற்கு என்ன இருக்கிறது? ஒண்ணுமே இல்லையா சார்? என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஒரு இலக்கியம் சொல்லுங்க. இப்ப நம்ம சொல்றோம் கம்பராமாயணம் சொல்றோம், சிலப்பதிகாரம் சொல்றோம், திருக்குறள் சொல்றோம், நாலடியார், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி, இந்த குண்டலகேசி, இந்த மாதிரி வந்து சங்க இலக்கியங்கள் நம்முடைய வந்து இவ்வளவு சொல்றோம், நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அப்புறம் சார் இவ்வளவு தூரம் வற்புறுத்துறாங்க? அதான் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். என்னுடைய கல்வி திட்டத்தை பற்றி உனக்கு குறை சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? இந்தி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா தமிழ் அழிக்கப்படும், மறைந்து போயிடுமா? தமிழ் மொழியின் மீது இருக்கின்ற ஈர்ப்பையும் நமக்கு இருக்கிற அந்த என உணர்வையும் மழுங்க செய்வதற்காகத்தான் வந்து அவங்க இந்திய கொண்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, அவங்களால நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல. இப்போ நம்முடைய பிரதமருக்கு வந்து எவ்வளவு பெரிய லாங்குவேஜ் ஹேண்டிகேப். அந்த காலத்துல வந்து நேரு இருந்தாரு, இந்திரா காந்தி இருந்தாங்க, நீங்க மத்த பிரதமர்கள் இருந்தாங்க, ராஜீவ் காந்தி இருந்தாங்கன்னா தென்னிந்தியர்களோடு சரளமாக அவர்கள் ஆங்கிலத்திலே உரையாடினார். அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் பேரியர் இல்ல. பிரதமர் மோடி நல்லா ஆங்கிலம் பேசுவாங்க. எங்க வந்து பேசுற அது வந்து ப்ராம்ப்டட் ஸ்பீச்சஸ் தானே ஒழிய அவரால் வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து வளர்த்துக்க முடியலையே. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. வணக்கம் சார். புதிய கல்விக் கொள்கைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. அண்ணாமலை கூட தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதவி விலகணும் அப்படின்னு மத்திய அரசு சார்பில் இருந்து விளக்கம் கொடுத்து மிக கடுமையான எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இல்ல, யாராவது இந்த பிரச்சனை இன்னைக்கு வந்திருக்கிற இந்த கான்ட்ரவர்சி இது சம்பந்தமா வந்து யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக பதவி விலகணும்னா தர்மேந்திர பிரதான் தான் பதவி விலகணும். என்ன காரணம் சார்? அவன் சொன்னது பூரா போய் அந்தால. ஆனா தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தான் போய் சொல்றாரு. அவர் தான் பதவி விலகணும் அண்ணாமலை சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், லீவ் அலோன் எவரிதிங். முதல்ல வந்து இந்த நாட்டில் வந்து யாருடைய ஆட்சி நடக்கிறது? பிஜேபியோட ஆட்சி. ஆமா, அப்படிதான் நீங்க சொல்வீங்க. இங்க யாருடைய ஆட்சினா டிஎம்கே ஆட்சிம்பீங்க. இந்த நாட்டுல ரெண்டுமே தவறு. இங்க நடப்பது சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா. இன்னைக்கு வந்து இந்த அரசியல் சாசன சட்டம் அதை வந்து என்ன சொல்றாருன்னா தர்மேந்திர பிரதான், தமிழ்நாடு வந்து அரசியல் சாசன சட்டத்தை மீறுகிறது. அவர் புதிய கல்விக் கொள்கையவோ 2 லாங்குவேஜ் ஃபார்முலா 3 லாங்குவேஜ் ஃபார்முலா எதையுமே அவர் பேசல. அரசியல் சாசன சட்டப்படி வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு நடக்கல. அதனால வந்து அவங்கள வந்து நாங்க வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்க முடியாது. அப்படி சட்டத்துல இடம் இருக்கு. அதைத்தான் நான் கேட்கிறேன். சட்டப்படி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. அப்படி ஒரு சட்டம் இருந்தால் அது எந்த சட்டம்? விதி சொல்லணும்ல. இப்ப நான் கோர்ட்ல போய் ஒரு நீதிபதி முன்னால் நின்று சட்டம் சொல்லுகிறதுன்னு சொன்னா நீதிபதி ஏத்துக்குவாரா? எந்த ஆக்டியா, என்ன ப்ரொவிஷோ, என்ன செக்ஷன், என்ன சப்செக்ஷன் கேட்க மாட்டாரா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து அவர் வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், ஒரு யூனியன் கேபினட் மினிஸ்டர், ஒரு குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமல், த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கூட இல்லாமல் பேசுவதுதான் இன்னைக்கு நமக்கு விழுந்திருக்கிற மிகப்பெரிய துரதிஷ்டம்.
இப்படி வந்து கான்ஸ்டியூஷனை பற்றி தெரியாதவங்க, கான்ஸ்டியூஷனுடைய செயல்பாடுகளை பற்றி புரியாதவர்கள் மிகப்பெரிய பொறுப்புகளில் அமர்ந்திருப்பதுதான் இன்னைக்கு இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய நெருக்கடி. இப்போ நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த பிரச்சனைய வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு விவாதிக்கிற கோணமே வந்து இவர்களே வலிந்து உருவாக்கி கொள்ளுகிற கோணம். அண்ணாமலை அண்ட் கம்பெனி இருக்காங்கல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனைய வந்து ஏதோ வந்து இந்தி படிப்பதற்கான எதிர்ப்பு, ஆதரவு அதை போன்ற இந்த பிரச்சனைய வந்து எடுத்துட்டு போறாங்க. அவங்க தான் இந்தியே நாங்க சொல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. 3வதா ஒரு மொழி தான் சார் சொல்றாங்க. அது ஆப்ஷனல் குடுக்குறாங்களே. இல்ல தம்பி, நான் என்ன சொல்றேன், 3வது ஒரு மொழிங்கிறது எந்த மொழி? நீங்க வந்து அது தெலுங்கா? அது மலையாளமா? அது கன்னடமா? இல்லது அது வந்து போஜ்பூரியா? என்ன மொழி அந்த 3? படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய எது ஆமா. அதுக்கு விருப்பமோ அதை தேர்வு அதுக்கு செஞ்சுக்கலாம். எத்தன ஆசிரியர்கள் வைப்பீங்க? ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து 4 பையன் இருக்கான். ஒருத்தன் நான் கன்னடம் படிக்கணுங்கிறான், ஒருத்தன் நான் தெலுங்கு படிக்கணுங்கிறான், ஒருத்தன் நான் மலையாளம் படிக்கணுங்கிறான், ஒருத்தன் வந்து நான் வந்து ஹிந்தி படிக்கணுங்கிறான். அத்தனை பேருக்கு ஆசிரியர் வைப்பீங்களா? இன்னைக்கு இவங்க சொல்ற இப்ப நான் சொல்றேன் இந்தி ஆசிரியர் வைக்கிறதுக்கே 40,000 ஆசிரியர்கள் வேணும். 40,000 ஆசிரியர்கள் வந்து இன்னைக்கு ஏற்கனவே பல பள்ளிக்கூடங்கள்ல வந்து அரசு பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு அரசாங்கத்திற்கு இருக்கிற மிகப்பெரிய சுமையே வந்து ஆசிரியர்களுடைய சம்பளங்கள் தான். அதுல கணக்கு, ஆங்கிலம், பூகோளம், வந்து தாவரவியல், விலங்கியல் இத மாதிரி சப்ஜெக்ட சொல்லி கொடுக்கறதுக்கே நமக்கு ஆசிரியர்கள் இல்ல. இத வந்து நீங்க வந்து தமிழும் ஆங்கிலமும் முறையா சொல்லி கொடுத்து முறையா பயிற்றுவித்தாலே அந்த மாணவர்களுக்கு வந்து இந்த சூழ்நிலையில வந்து அதே பெரிய வெற்றிகரமான ஒரு கல்வி அந்த கல்வி. அந்த சூழ்நிலையில வந்து நீ பணமும் கொடுக்க மாட்ட. நீ ஏற்கனவே கொடுத்து வர்ற பணத்தை வந்து நீ நிப்பாட்டுவ. அதற்கு பிறகு நீ வந்து 3 மொழியை கத்துக் கொடு, 4 மொழியை கத்துக் கொடுன்னு இந்தியாவுல உங்களுக்கு தகவல் சொல்றேன். இந்த 3 மொழி கொள்கை வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து தான் இல்ல. கேரளாவுல இருக்குல்ல, வெஸ்ட் பெங்கால்ல இருக்குல்ல, அங்க ஏன் பணத்தை நிப்பாட்டுற? அங்க இல்லன்னு சொல்றாங்களே சார். எங்க இல்ல? அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றாங்களே. அப்போ அத புதிய கல்விக் கொள்கையை அக்செப்ட் பண்ணல. அங்க வந்து ஹிந்திங்கிற பிரச்சனை இல்லையேங்கிறேன். ஓகே. அங்க வந்து அந்த 3 மொழி கொள்கை தானே அங்க இருக்கு. கேரளாவிலயும் வந்து வெஸ்ட் பெங்கால்லயும் அவங்க 3 மொழி கொள்கை தான் ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு ஏன் நீ வந்து ஃபண்ட்ஸ் நிப்பாட்டுற? இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 17,854 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. இந்த 3 மாநிலத்திற்கு மட்டும் நில். என்ன காரணம்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன். இவர்கள் வந்து அரசியல் ரீதியாக, தத்துவார்த்த ரீதியாக, கொள்கை ரீதியாக பாஜகவை வந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு உள்ள நுழைறதுக்கே இந்த 3 மாநிலங்கள்ல வந்து வாய்ப்பு இல்ல. அவங்க எவ்வளவுதான் பிஜேபி வந்து தமிழ்நாட பார்த்தும் கேரளாவை பார்த்தும் வெஸ்ட் பெங்காலை பார்த்தும் பயப்படுதா? பயப்பட மட்டும் இல்ல, எப்படியாவது வந்து அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் எல்லாம் முயற்சி பண்ணிட்டாங்க. மத கலவரங்களை, சாதி கலவரங்களை, சாதிய உணர்வுகளை, மத உணர்வுகளை தூண்டி விட்டு அந்த எவ்வளவோ வந்து ஒரு வன்முறைகள் எல்லாம் அந்த மாநிலங்கள்ல கிளப்பி நீதிமன்றங்களை வைத்து அந்த அரசாங்கங்களை வந்து நிர்மூலமாக்கிலாம் பார்த்தாங்க. இப்ப கடைசியில என்ன முடிக்கெடுக்காங்கன்னா, இந்த அரசாங்கங்களை செயல்பட அனுமதிக்க கூடாது. இந்த அரசாங்கத்தினுடைய உயிரோட்டமாக இருக்கிற ஆக்சிஜன் இருக்குல்ல, ஆக்சிஜனை நிப்பாட்டணும். அதான் ஃபைனான்ஸ். இது அபாண்டமான குற்றச்சாட்டா இருக்கு மத்திய அரசு. அபாண்டமா முழுக்க ஆதாரபூர்வமா நான் சொல்றேன். நீ வந்து இப்ப நீங்க டெல்லியில என்ன பண்ணீங்க? டெல்லியில வந்து கேஜ்ரிவாலுடைய அரசாங்கத்தை வந்து நீங்க எப்படி 1.5 வருஷமா அந்த அரசாங்கம் வந்து ஒரு ஃபைல் எடுத்து போய் வைக்க முடியாது. லெப்டினன்ட் கவர்னர் வந்து எதுலயுமே கையெழுத்து போட மாட்டார். எந்த திட்டத்துக்கும் ஒப்புதல் கொடுக்க மாட்டார். அரசாங்கத்தினுடைய அத்தனை அதிகாரிகளும் டைரக்ட்லி ரிப்போர்ட்டிங் டு த லெப்டினன்ட் கவர்னர். அவர் வந்து எந்த ஐஏஎஸ் அதிகாரியையும் முதலமைச்சர்கிட்ட உத்தரவோ அவர் சொல்வதை கேட்கவோ கிடையாது. ஃபண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டோட்டலி வந்து ஃபண்ட்ஸ் வர்றதில்ல. இந்த சூழ்நிலையில அந்த கவர்மெண்ட் வந்து அதாவது மக்கள் மத்தியில வந்து டெலிவரி பண்ண முடியல. டெலிவரி பண்ண முடியலன்னோனே மக்கள் மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா அதிருப்தி வந்த உடனே அது வந்து மக்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் மேல ஒரு ஏமாற்றம் வந்தது. அதுதான் வந்து அங்க ஆம் ஆத்மி பார்ட்டி தோக்குறதுக்கு பெரிய காரணம். இப்ப டெல்லியில ஆம் ஆத்மி கட்சியை சட்டப்படி செயல்பட விடாம பிஜேபி என்ன பண்ணுச்சோ அதே அதுதான் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் வெஸ்ட் பெங்காலையும். அப்புறம் கேரளாவில் பாத்தீங்கன்னா கடன் வாங்க தே டோன்ட் அலோ தி கேரளா கவர்மெண்ட். அவங்க வந்து நாங்க கடன் வாங்குறோம், நாங்க கட்டுறோம். அதுக்கு வந்து எந்த கடன் வாங்குறதுக்கும் ஒன்றிய அரசினுடைய அனுமதி வேணும். அதனால வந்து வெல் வித்தின் தேர் லிமிட்ஸ்
அவங்களுடைய லிமிட்ஸுக்குள்ள அவங்க திருப்பி கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அவசரமான ஒரு தேவைகளை கூட கடன் வாங்குறதுக்கு அவங்கள அனுமதிக்கிறது இல்ல. வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணிட்டீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்குள்ள பணத்த கம்ப்ளீட்டா நிப்பாட்டிட்டாங்க. இப்ப அங்க வந்து லட்சக்கணக்கான பெ ஒர்க்கர்ஸ் வந்து அதுல வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு சம்பளம் குடுக்கலன்னா அவனுக்கு தெரியாதுல்ல. அவனுக்கு வந்து இது சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டா, ஸ்டேட் கவர்ன்மென்ட் அவனுக்கு மம்தா பானர்ஜி தானே தெரியும். இந்த அம்மா சம்பளம் குடுக்கல. இந்த அம்மாவுக்கு வேலை பார்த்தோம், நமக்கு சம்பளம் குடுக்கல. இதே மாதிரி பிரச்சனை தமிழ்நாட்டிலயும் இருக்குங்கிறீங்களா? உண்டாக்க போறாங்க. உண்டாக்குறதுக்கு முயற்சி. அது முதல் படி தான் இப்ப கல்விங்கிறீங்க. 40,000 பேர் இதுல வேலை பார்க்குறாங்க சார். இந்த கல்வி திட்டத்துல இந்த கல்வி திட்டம் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கல. அதான் சொல்றேன். இவங்க எல்லாமே அண்ணாமலை அண்ட் கம்பெனி சொல்றது முழுக்க முழுக்க பொய். ஆனா அண்ணாமலை கட்சியோட தலைவரா போய் கம்பெனின்னு சொல்றது அது கம்பெனி தானே அது. ஏன் அப்படி இட் இஸ் நாட் சொல்றீங்க? எ பொலிட்டிக்கல் பார்ட்டி. என்ன காரணம் சார்? என்ன ஐடியாலஜி என்ன இருக்கு? வெறும் ஹேட் மட்டும் வச்சுக்கிட்டு வெறும் வெறுப்பை மட்டும் வச்சுக்கிட்டே ஒரு கம்பெனி ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியுமா? என்ன சார் நான் என்ன சொல்றேன், எதை வேண்டுமானாலும் மதமயமாக்குறத தவிர அவங்களுக்கு வந்து வேற என்ன பிரச்சனை இருக்கு? இப்ப திருப்பரங்குன்றத்தை வச்சு ஏதோ பெருசா பண்ணணும்னு நினைச்சாங்க. திருப்பரங்குன்றத்தை பண்ண உடனே அங்க போய் முருகனுக்கு வந்து பெரிய நெருக்கடி இருக்கு. அங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து அந்த மலையவே கைப்பற்றி கொள்ள போறாங்க. அதை வந்து சிக்கந்தர் மலர்னு கொண்டாடுறாங்க. அவங்க யார் அந்த மாதிரி அதெல்லாம் அதை பத்தி அவங்க கவலைப்படல. அவங்க அந்த பள்ளிவாசலுக்கு போறாங்க, தர்கா போறாங்க. அங்க போய் பண்றாங்க. அவங்களுடைய சடங்குகள் பண்றாங்க. ஒரு எல்லாரையும் எல்லா மதத்துக்காரங்களும் போறாங்க. அத வந்து பெருசாக்கி, அங்க ஒரு பெரிய வந்து கலவரம் உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையில வந்தப்போ, இதனால இந்த கலவரம் வந்து தமிழ்நாடு பூரா வெடித்து கிளம்பிரும். அதாவது தேர்தல் சமயத்துல அவங்களுக்கு ஒரு போலரைசேஷன் வேணும். அதுக்கு தான் இத மாரி தான் அதனால தான் நான் அவங்கள கம்பெனின்னு சொல்றேன். மத்திய கல்வி அமைச்சர் வந்து இந்திய அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு நடக்கல, அதை மீறி நடக்குதாருன்னு சொல்றீங்க. அதற்கு தான் அண்ணாமலை வந்து விளக்கம் கொடுத்து, நாங்க வந்து திணிக்கல, இந்திங்கிற மொழியே நாங்க கொண்டுட்டு வரல, நீங்க ஏன் இது பண்றீங்க அப்படின்னு பேசுறாரு. அண்ணாமலை பேசுற பேச்சை பார்த்தா இதெல்லாம் மத்திய அரசு கரெக்டா தானே பண்ணுது, ஏழைகளுக்காக தானே 3 மொழிகளை கொண்டுட்டு வருது, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு தானே சார் நினைக்க தோணுது. அண்ணாமலை பேசுனதுல எல்லாமே கரெக்டா தானே இருக்கு, எதுவுமே தப்பு என்ன கிடையாது. கேக்குறேன், ஹிந்தி படிக்கிறதுனால வந்து யார் இங்க படிக்க வேண்டாம்னு சொன்னது? ஹிந்தி படிக்க ஆசைப்படுறவங்க ஹிந்தி படிக்கிறாங்க, பிரெஞ்சு படிக்கிறவங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க, ஜெர்மனி படிக்கிறவங்க படிக்கிறாங்க. அரசாங்க பள்ளிக்கூடங்கள் வந்து எப்படி நடத்தணும்னா அவங்களுக்கு இருக்கிற ரிசோர்சஸ். அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல வந்து நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இது வந்து கல்வி வந்து ஒத்திசைவு பட்டியல்ல இருக்கு. நாம் வந்து இந்த நம்முடைய இருமொழி கொள்கை வந்து இன்னைக்கு இல்ல 1967 இருந்து நம்ம அந்த இருமொழி கொள்கையை பின்பற்றிட்டு வரோம். நம்முடைய கல்வி திட்டம் வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசு கொடுக்கிற எல்லா புள்ளி விவரங்களும் என்ன சொல்லுகிறது? கல்வி அது பள்ளி கல்வியாக இருந்தாலும் சரிதான், மேல்நிலை கல்வியாக இருந்தாலும் சரிதான், உயர்கல்வியாக இருந்தாலும் சரிதான், தொழில் கல்வியாக இருந்தாலும் சரிதான், தமிழ்நாடு இஸ் தி பெஸ்ட். பிஜேபி சொல்ற மாதிரி, அண்ணாமலை சொல்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல அரசு பள்ளிகள்ல இலவசமா இந்தி கற்றுக் கொடுத்தா 3வது மொழியா என்ன பிரச்சனை வந்துட்டு போகுது சார்? எத்தனை நீங்க வந்து அதை சொல்றதுக்கு அண்ணாமலை யாருன்னு கேட்டேன். அவர் வந்து உத்தரப்பிரதேசத்துல தமிழ் எல்லா பள்ளிக்கூடத்திலையும் சொல்லி கொடுப்பாரா? ஆசிரியர் போடுவாரா? இப்போ 3 மொழிங்கிறது வந்து அவங்களுக்கும் 3 மொழி இருக்கணும்ல. இந்த நாட்டுல வந்து எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க வந்து படிக்கிறது ஒரு மொழி தான் படிக்கிறாங்க. ஹிந்தி மட்டும்தானா? ஹிந்தி மட்டும் தான். அங்க இங்கிலீஷ் கிடையாது. இங்கிலீஷ் கிடையாது. 7 இன்னைக்கு எடுத்திருக்கிற சர்வே படி இவந்தோ மும்மொழி திட்டம்னு சொன்னால் கூட இந்தியாவில் வந்து 3 மொழி தெரிந்தவர்கள் பேசக்கூடிய மாணவர்கள் வந்து 7 விழுக்காடு தான். ஆனா அண்ணாமலை சொல்றாரு, தமிழ்நாட்டிலேயே வசதி படைத்த மாணவர்கள் கிட்டத்தட்ட 40,000 பேர் வந்து இந்தி மொழி 3வது மொழியா படிக்கிறாங்க. அப்படின்னா வசதி உள்ளவர்கள் ஹிந்தி படிக்கலாம், ஏழை மாணவர்கள் படிக்க கூடாதா அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி கேட்க. ஹிந்தி பிரச்சார சபா வந்து இலவசமா ஹிந்தி சொல்லி கொடுத்து எத்தனை வருஷமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. இந்த இந்தி பிரச்சார சபாவுக்கு தலைவராக இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழக காங்கிரஸ் தலைவர்களே தலைவர்களாக இருந்திருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் வந்து ஏபி வீரபாகு இருந்தாங்க. அவரே இந்தி பிரச்சார சபா தலைவராக இருந்திருக்கிறார். ஸோ அதுல வந்து அவங்க வருஷா வருஷம் பரிசு வைக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர் எழுதுறாங்க, அந்த பிள்ளைகள் படிக்குது, யாரும் வேண்டான்னு சொல்லல. அரசாங்கம் வந்து அதனுடைய பயிற்று மொழியே வந்து ஒரு கல்வி திட்டத்தை வைத்திருக்கிறது. இது வந்து புதிய கல்விக் கொள்கையை வந்து மும்மொழி மட்டும் இல்ல, அதுல பல விஷயங்கள்ல வந்து நம்ம அரசுக்கு உடன்பாடு இல்லை. நம்ம அரசுக்கு மட்டும் இல்ல, கல்வியாளர்களுக்கே அது உடன்பாடு இல்லை. 3வது வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு, 5வது வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு, 4வது வகுப்புல படிக்கும் போதே வந்து உங்களுக்கு வந்து குலக்கல்வி மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங்.
இதெல்லாம் வந்து நமக்கு உடன்பாடு இல்ல. ஓகே. இப்ப நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டு படி ம். பள்ளி மாணவர்கள தேர்வுங்கிற முறையில அல்லது கல்விங்கிற பேர்ல மத்திய அரசு வந்து புதுசு புதுசா போட்டு சுமைய போட்டு திணிக்குதுன்னு சொல்றீங்கல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்தியா முழுவதும் வந்து அவங்க வந்து ஒரு 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 பாசிச வெறியை வந்து கல்வி திட்டத்தின் மூலம் அந்த மாணவர்களுக்கு ஊட்ட நினைக்கிறாங்க. கல்வி மூலமா எப்படி சார் பாசிச வெறிய ஊட்ட சொல்றேங்க. முடியும்? இப்ப சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து அவங்க இப்ப இந்த அகத்தியரை வந்து இன்னைக்கு அவங்க வந்து இந்த தமிழ் செம்மொழி மையம் இருக்கு. அதை வந்து அகத்தியரை பற்றி ஆராய்ச்சின்னு நடத்துறாங்க. நம்ம வந்து என்ன சொல்றோம்? திருவள்ளுவரை பற்றி ஆராய்ச்சி செய்யணும். தொல்காப்பியரை பற்றி ஆராய்ச்சி செய்யணும். அகத்தியருக்கு வந்து ஒரு மித்தாலஜிக்கல் ஃபிகர் தான். அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஒண்ணும் கிடையாது. அவருடைய படைப்புகள் ஒண்ணும் கிடையாது. அவர் வந்து அன்னைக்கு சிவபெருமான் அதெல்லாம் வந்து வடக்க வந்து ஆடுகின்ற போது இந்தியா தாழ்ந்து, தெற்கு உயர்ந்து அப்படிலாம் வந்தாருன்னா, அது ஒரு பெரிய புராண கதை இருக்கு. புராணத்தை நம்புகிறவர் நம்பட்டும், நம்பாதவர் நம்பட்டும். ஆனா, இன்னைக்கு அவங்க வந்து கல்விங்கிற பேர்ல விஞ்ஞானபூர்வமான, அறிவுபூர்வமான சிந்திக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்குவதற்கான நாம் கல்வி திட்டங்கள் வைத்திருக்கிறோம். ஒருத்தருடைய வரலாறுகளையே முழுமையாக மறைக்கிறார். அந்த நாட்டுல வந்து இஸ்லாமியர்கள் வாழ்ந்ததாக அவர்களுடைய பங்களிப்பு, சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் ஆற்றிய பங்கு, இந்த நாட்டுக்கு வந்து அவர்கள் செய்திருக்கிற சேவை, இதை எல்லாமே கம்ப்ளீட்டா முழுமையா மறைக்கிறாங்க. நேரு போன்ற ஒரு மாபெரும் தலைவர்கள் வந்து காந்தியடிகளுடைய பங்களிப்பு, இதெல்லாம் வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து இருட்டடிப்பு செய்றாங்க. இதை வந்து அவர்கள் கல்விங்கிற பேர்ல தமிழ்நாட்டுல சொல்லிக் குடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம எப்படி அனுமதிக்க முடியும்? இப்ப நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் புதிய கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய முரண்பட்ட தகவல்கள். ஆனா தமிழ்நாட்டு மாணவர்கள் ஹிந்தி கற்றுக்கொண்டால் என்ன பாதிப்பு ஏற்படும்? அத நேரடியாவே சொல்லிருங்க சார். இந்திய ஏற்றுக்கொண்டால் என்ன நன்மை வந்துரும்னு சொல்லுங்களேன். இந்தியா முதல்ல என்ன கேட்கிறேன், இந்தி மொழியில படிப்பதற்கு என்ன இருக்கிறது? முதல்ல யூ டெல் மீ தட். நீங்க வந்து அதுல வந்து ஒண்ணுமே இல்லையா சார் என்ன ஹிந்தில? சார் இருக்கு? ஒண்ணுமே இல்லையா? ஒரு இலக்கியம் சொல்லுங்க. ஆ. இப்ப நம்ம சொல்றோம் கம்பராமாயணம் சொல்றோம், சிலப்பதிகாரம் சொல்றோம், திருக்குறள் சொல்றோம், நாலடியார், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, இந்த குண்டலகேசி, இந்த மாதிரி வந்து சங்க இலக்கியங்கள், நம்முடைய வந்து இவ்வளவு சொல்றோம், நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நீங்க வந்து ஹிந்தியில சொல்லு, ஒரு இலக்கியம் கூட இல்லையா? ஹிந்தில. இலக்கணம் சொல்லு. ஒரு இலக்கணம் ஒரு கூட இல்லையா? இலக்கணம் கிடையாது, இலக்கியமும் கிடையாது. சொல்லு ஏதாவது. அப்புறம் ஏன் சார் இவ்வளவு தூரம் வற்புறுத்துறாங்கன்னு நீங்க அதைத்தான் சொல்றேன். நினைக்கிறீங்க? அதான் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாவே கேட்கிறேன் சார். ஒரே நாடு, ஒரே மொழியை நோக்கி தான் தமிழ்நாட்டிலையும் இந்தியா முழுக்கவும் இந்திய கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதாவது முதல்ல வந்து ஒரு 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 இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் முதலில் அதன் மொழியை அழிக்க வேண்டும். இப்போ நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறவங்க, நாங்க பார்லிமெண்ட்ல இருக்கின்ற போது மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பேசும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு இருந்த உணர்வு எங்களுக்கு இருந்தால் எங்க மொழிகளெல்லாம் நாங்க பாதுகாத்திருப்போம். இன்னைக்கு எங்கிட்ட வந்து இன்னைக்கு பாருங்க கேரளாவுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, மலையாளம் வந்து தனி மலையாளமே கிடையாது. அவ்வளவு வந்து சான்ஸ்கிரிட் கலப்பு தான் இருக்கும். மலையாளத்துல பாதி வார்த்தைகளுக்கு மேல தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலா இணையா தானே மலையாளிகளும் தங்களுடைய மொழி பற்றுல உறுதியா இருக்காங்க. இப்ப இல்ல. இப்பதான் அவங்க நம்மள பார்த்து தான். அவங்க வந்து அத வந்து அவங்க வந்து நம்மள மாதிரி வந்து அந்த நம்ம மொழி சார்ந்து அவங்க சிந்திக்கல. அதைப்போல இன்னைக்கு வந்து வங்க மொழி பேசுகின்றவர்களும், வங்க மொழியும் நம்ம மொழி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரிச் லாங்குவேஜ், ஹெரிடேஜ், லிட்டரேச்சர். அது வந்து நம்மட்ட அவங்க சொல்றதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. எங்க மொழிய பத்தி பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு அவங்களுக்கு நெறைய செய்திகள் இருக்கு. அது மாரி வந்து மராத்தி லாங்குவேஜ் அதுவும் வந்து தன்னுடைய தனித்தன்மையை இழந்து விட்டது. இதெல்லாம் வந்து இந்தி மொழியினுடைய ஆதிக்கம் உள்ளே வர, வர, வர இந்த மொழிகள் வந்து தங்களுடைய தனித்துவத்தை இழந்து விட்டது. ஆனா, இன்னைக்கு வந்து நாம் பின்பற்றி வந்த கல்விக் கொள்கை, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கல்விக் கொள்கை வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சமூக முதலீட வந்து ரிச் டிவிடெண்ட் குடுத்திருக்கு. இன்னைக்கு நம்முடைய மாணவர்கள் தான் வந்து சிலிக்கான் வேலியில இருக்கிறாங்க. நம்முடைய மாணவர்கள் தான் இந்த அறிவு சார்ந்த தளத்தில இருக்கிற தமிழ்நாட்டுக்காரங்க. இஸ்ரோ உள்ளிட்ட. இல்ல இருக்கா. நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க வந்து இப்போ வந்து இந்த அமெரிக்காவிலருந்து நாய் மாரி சங்கிலி போட்டு கொண்டாரான்ல. ஒரு தமிழன் இல்லையல்ல. ஆமா. ஒரு தமிழன் இல்லையா? ஆமா. நீ வந்து தமிழ்நாடு ஒருத்தர் கூட இல்லன்னு நீ சொல்றாங்க. வந்து உன் குஜராத்தி டபுள் இன்ஜின் சர்க்கார் அங்க தானே போயிருக்கான். உன் ஹரியானா டபுள் இன்ஜின் சர்க்கார் அங்க தானே போயிருக்கான். இப்ப ஹிந்தி படிச்சதுனால தான் அவங்க அப்படி நான் போனாங்கன்னு என்ன சொல்ல வரீங்க. சொல்றேன், என்னுடைய கல்வி திட்டத்தை பற்றி உனக்கு குறை சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்ப உதயநிதி சொல்றாரு இல்லையா? இந்தி எந்தெந்த மாநிலங்கள்லாம் ஏற்றுக்கொண்டதோ, அந்த மாநிலத்தோடைய தாய்மொழியே இன்னைக்கு காணாம போயிருச்சு, அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. இதேதான் இந்தி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா தமிழ் அழிக்கப்படும், மறைந்து போயிருமா? உதயநிதி நானே சொல்றது சொல்றேன். குற்றச்சாட்டு. அதாவது அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இதை வந்து அந்த தமிழ் மொழியின் மீது இருக்கின்ற ஈர்ப்பையும் நமக்கு இருக்கிற அந்த என உணர்வையும் மழுங்கச் செய்வதற்காகத்தான் வந்து அவங்க இந்திய கொண்டாந்து கொண்டாந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது, அவங்களால நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல. இப்போ நம்முடைய பிரதமருக்கு வந்து எவ்வளவு பெரிய லாங்குவேஜ் ஹேண்டிகேப். இப்போ அந்த காலத்துல வந்து நேரு இருந்தாரு, இந்திரா காந்தி இருந்தாங்க, நீங்க பிரதமர்கள் இருந்தாங்க, ராஜீவ் காந்தி இருந்தாங்கன்னா தென்னிந்தியர்களோடு சரளமாக அவர்கள் ஆங்கிலத்திலே உரையாடினார்கள். அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் பேரியர் இல்ல. பிரதமர் மோடி நல்லா ஆங்கிலம் எங்க பேசுவார். எங்க வந்து பேசுற அது வந்து ப்ராம்ப்டட் ஸ்பீச்சஸ் தானே ஒழிய அவரால வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து வளர்த்துக்க முடியலையே. அப்போ மத்த பாஜக தலைவர்கள் அதை விட மோசம். அவர்களால வந்து தமிழ்நாட்டு மக்களோட உரையாட முடியல. நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எப்படி இருக்குன்னா, பிரதமர் மோடிக்கு சரளமா இங்கிலீஷ் பேச தெரியாது, பிஜேபி தலைவர்களுக்கு இங்கிலீஷே தெரியாது, அதனால நம்மள தமிழர்கள் மலையாளிகள்லாம் கட்டாயப்படுத்தி இந்தி கத்துக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார். பார்லமெண்ட்ல போய் பாருங்க. உண்மையா இந்த குற்றச்சாட்டு? பார்லமெண்ட்ல 4 பிரைம் மினிஸ்டர் பார்த்திருக்கேன். நீங்க வந்து பார்லமெண்ட்ல வந்து மந்திரிகள், அமைச்சர்கள் வந்து நாங்க சவுத் இண்டியன்ஸ் எழுந்துச்சு கேள்வி கேட்டாலோ, ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணாலோ, அவங்க வந்து ரொம்ப கண்ணியமா எங்களை மதிக்கக்கூடிய அளவில் ஆங்கிலத்துல தான் பதில் சொல்லுவாங்க. நீங்க இன்னைக்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் கேளுங்க, எத்தனை அமைச்சர்களால ஆங்கிலத்தில் பேச முடியும்னு நீங்க கேளுங்க. நீங்க வந்து நம்ம அப்ப எம்பிக்கள் போயிருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேளுங்க, பார்லமெண்ட்ல பேசுற எத்தனை அமைச்சர்கள் வந்து ஆங்கிலத்துல பேசுவாங்கன்னு கேளுங்க. அப்ப நிறைய பிஜேபி எம்பிக்களுக்கு ஆங்கிலமே தெரியாதா? நிச்சயமா தெரியாது. ஏன்னா அந்த ஹிந்தி பெல்ட்ல இருக்கிறவங்க எல்லாருடைய பின்புலமும் அப்படிதான். அதனாலதான் என்ன, அதாவது இந்த வால் அருந்த குரங்கு எல்லா குரங்குக்கும் வால் இருக்கணும்னு நினைக்குவான். அத மாதிரி அவனுக்கு வந்து ஆங்கிலம் தெரியாதுங்கிறதுக்காக வேண்டி நம்மளையும் ஆங்கிலம் தெரியாம பண்றதுக்கான முயற்சி தான் இது. ஆனா நம்ம தமிழர்களுக்கு ஆங்கிலம் தெரியலாட்டி நமக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துரும்ல. ஆமா. ஆனா வட மாநிலத்தை சேர்ந்த பிஜேபி எம்பிக்களுக்கு இங்கிலீஷ் தெரியலங்கிறது ஒரு பிரச்சனையவே இல்ல. அங்க அதை பெருசா நினைக்கல. அதனால அவங்க இந்திய கொண்டுட்டு வந்து பரப்ப நினைக்கிறாங்க. அதாவது அவன் என்ன வந்து எப்படி பிளேட்டை மாத்துவாங்கன்னா, ஆங்கிலம் தெரியாமல் இருக்கிறது ஒரு தகுதியின்னே பேசுவான் அவன். ஓ! அவங்களுடைய நேச்சர் என்னன்னா, ஆங்கிலம் எதுக்கு அது மாதிரி மக்களையும் தயார் செய்ற ஆங்கிலம் எதற்கு படிக்க வேண்டும்? ஆங்கிலம் வந்து அந்நிய பாஷை. நீங்க வந்து நீங்க இன்னைக்கு வந்து நீங்க ஒரு பாயிண்ட் இன்னைக்கு பாருங்க. மமதா பானர்ஜி இன்னைக்கு நேத்து என்ன பேசுறாங்க? அவங்க இருந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து போய் அந்த 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 இதுக்கு போறாங்க இல்லையா? கும்பமேளா. கும்பமேளாவுக்கு போன வெஸ்ட் பெங்கால்காரங்கள வந்து இறந்து போனவங்கள வந்து போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ணாம பாடிஸ் அப்படியே அனுப்பிச்சிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ணல. ஏன்னா, அந்த கணக்கு வந்து கூடிறக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஸோ அந்த அம்மா அதெல்லாம் சொல்லி அத வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுது. உடனே மறுநாள் என்ன செய்றாங்க, அங்க உட்கார்ந்து இந்த அம்மா பேசுவது இந்து மதத்திற்கு விரோதமாக பேசுகிறார்கள்னு ஓ! மத பிரச்சனைய மத கலப்பி பிரச்சனை விடுறாங்க. அவ்வளவுதான். ஓ! நீங்க வந்து இப்ப ஏதாவது ஒண்ணு நம்ம சொன்னோம்னு சொன்னா, அத வந்து உடனே மதம் சார்ந்து இவங்க இந்து மதத்துக்கு விரோதமானவர்கள். மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து மல்லிகார்ஜுன் கார்கே பேசுறாரு. இன்னைக்கு வந்து அகிலேஷ் யாதவ் பேசியிருக்காரு. முதல்ல அங்க வந்து ஹைஜீனா இல்ல. இன்னைக்கு வந்து கிரீன் ட்ரிபியூனல் வந்து ரிப்போர்ட் குடுத்திருக்கு. அந்த வாட்டர பத்தி. அந்த தண்ணி பூரா ஃபீக்கல் மேட்டர். அது குழந்தைங்கலாம் அதெல்லாம் பண்ணிட்டா இது வந்து பெரிய வியாதிகள் வரும். இத வந்து சொன்னா இவங்க இந்து விரோதி. சீனாக்காரன் உள்ள வந்து இருக்கான்ப்பா. சீனாக்காரன வந்து நீங்க வந்து அவன வெளிய அனுப்பாம நீங்க சொல்றதுக்கு பயப்படுறீங்களே, ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொன்னா, நீங்க வந்து தேச விரோதி. நீங்க வந்து சீனாக்காரன சப்போர்ட் பண்றீங்க. ஆன்டி இண்டியன்ஸ்ங்கறாங்க. ஆன்டி இண்டியன்ஸ். மோடி கவர்ன்மெண்ட்ல வந்து கரப்ஷன். மோடி கவர்ன்மெண்ட்ல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சரியில்ல. அப்படின்னு போய் வெளிநாட்டுல வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது சொன்னா, அந்நிய நாட்டில் போய் தேசத்தை காட்டிக் குடுக்கிற தேச துரோகிகள். இதுதான் இவங்களுடைய பாலிடிக்ஸே அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், இப்ப இதே வந்து நம்முடைய அண்ணாமலைக்கு வந்து கொஞ்சமேனும் ஒரு தமிழ் மொழிலாம் பேசி தமிழர்கள்லாம் பேசுறார்ல. இன்னைக்கு வந்து கேந்திர வித்யாலயா இருக்கு. கேந்திர வித்யாலயால வந்து 53 வித்யாலயா இருக்கு. அதுல வந்து இருக்கிற டீச்சர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து இது வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்துல வந்தது. இதுல தமிழ்நாட்டுல இருக்கிற கேந்திர வித்யாலயாவுல எத்தனை தெரியுமா உங்களுக்கு? 53 சான்ஸ்கிரிட் டீச்சர்ஸ் அப்பாயின்ட்மென்ட். அடேங்கப்பா! 53 சான்ஸ்கிரிட் டீச்சர்ஸ் தமிழ்நாட்டுல இருக்கிற கேந்திர வித்யாலயா. மொத்தமே வந்து இருக்கிற வித்யாலயாக்கள் வந்து 53 இல்ல. மொத்தம் இருக்கிற ஹிந்தி டீச்சர்ஸ் 109 பேர். தமிழ்நாட்டுல ஹிந்தி டீச்சர்ஸ் மட்டும் 109 பேர். 109 பேர். தமிழ் டீச்சர்ஸ் வந்து நில்.
தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ல ஒரு தமிழ் டீச்சர் கூட இல்லையா? டீச்சரோட கிடையாது. ஒரு ஆனா நேத்து அண்ணாமலை பிரஸ் மீட்ல பேசும்போது தமிழ் டீச்சர் இருக்காங்க, தமிழ் சொல்லி கொடுக்கப்படுதுன்னு சொல்றாரு. எங்க சொல்றாரு? நேத்து சொல்றாரு பிரஸ் மீட்ல. தகவல் அறிவு அண்ணாமலை பொய் சொல்றாரா? இதுதான் தகவல் அறிவு உரிமை சட்டத்துல கிடைச்சது. ஓகே சார், நேத்து பிரஸ் மீட்ல கேந்திரிய வித்யாலயா ஒர்க் பண்ணக்கூடிய அவர் ஒரு என்ன டீச்சரை வச்சுக்கிட்டு பேசுறாரு. என்ன சொல்றாரு அவரு? தமிழ் சொல்லி கொடுக்கப்படுது, நீங்க பத்திரிகையாளர் நீங்க சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாரு. அந்த டீச்சர்ஸ் பட்டியல் வெளியிடு. அண்ணாமலை ஏன் சார் அப்புறம் பொய் சொல்லணும்? ஏங்க எல்லாம் அரசியல் தாங்க. அவரு அதுதான் நான் என்ன சொல்றேன், நம்முடைய கண்ணை நம்முடைய விரல்களை வைத்தே குத்துவதற்கான அந்த முயற்சியில அவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. அண்ணாமலையை மாதிரி ஆட்களை வைத்துத்தான் அவர்கள் இதை போன்ற அரசியல் இங்க நடத்த முடியும். இங்க ஒரு இந்திக்காரரை வச்சு இங்க இதெல்லாம் பேச முடியாது. ஒவ்வொரு தளத்திலையும் நம்மிடம் இருக்கின்றவர்களையே தேர்ந்தெடுத்து அதற்கான ஆளை வைத்து நம்ம இதை கிரிட்டிசைஸ் பண்றதுதான். நான் சொன்னேன், அண்ணாமலை கேந்திர வித்யாவில் இருக்கிற தமிழ் டீச்சருடைய பெயர்களை வெளியிடுங்க. அது என்ன பெரிய ஒண்ணும் இல்லையா? நீங்க இந்த பள்ளி இந்த கேந்திர வித்யாலயா, இப்போ சென்னையில கேந்திர வித்யாலயாவே 5-6 கேந்திர வித்யாலயா இருக்கு. அங்கெல்லாம் இந்த தமிழ் டீச்சர்கள் இருக்காங்கன்னு பேர்களை போடு. அப்ப தமிழ்நாட்டுல கேந்திர வித்யாலயால ஒரு தமிழாசிரியர் கூட இல்ல. 53 சமஸ்கிருத ஆசிரியர்கள் இருக்காங்க, 109 இந்திய ஆசிரியர்கள் இருக்காங்க. இதுதான் தகவல் அறியும் உரிமை சட்டம். தமிழ்நாட்டுல தமிழுக்கே இதுதான் நிலைமை. மத்திய அரசோட கல்வி திட்டத்துல இதுல நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நீ உன் கேந்திர வித்யாலயாவை நீ என்ன வேணாலும் நடத்திக்கோ. அதுல படிக்கிறவங்க விரும்ப போய் படிக்கிறாங்க. அங்க இருக்கிற சான்ஸ்கிரிட் படிக்கிறவங்க சான்ஸ்கிரிட் படிச்சுட்டு போறாங்க. தமிழ்நாடு அரசு நடத்துகிற பள்ளிக்கூடங்களில தமிழுக்கு முன்னுரிமை. ஆங்கில வழி கல்வியை நமக்கு நம்முடைய மாணவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தந்திருக்கிறது. இன்றைக்கு ISRO எடுத்துக்கிட்டாலும் சரிதான், ஆயுதத்தை இராணுவத்தினுடைய முக்கியமான கேந்திரமான துறைகள் எடுத்துக்கங்க. எல்லா இடத்துலையும் வேலை பார்க்கிற தமிழர்கள் எல்லாம் இந்த 2 மொழியில படித்து விட்டு போனவர்கள் தான், இருமொழி திட்டத்துல. அதனால தமிழ் மொழியில படிச்சா சுயமா சிந்திக்க வரும், தாய்மொழியில படிச்சா சுயமா சிந்திக்க வரும். இப்படிதான் பார்க்கணும். நம்முடைய தாய்மொழி நாம் படிக்க வேண்டும். ஆங்கிலம் எனக்கு உலகத்தின் கண்களை பார்ப்பதற்கும், எனக்கு உலகம் தழுவிய வேலை வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுக்கும் ஆங்கிலம் தேவை. யாருக்கெல்லாம் ஹிந்தி தேவை அவங்க படிச்சுட்டு அவ்வளவுதான். ஆனா ஆளுநர் RN ரவி என்ன சொல்றாருன்னா, தமிழ்னு சொல்லிட்டு கடந்த 60 வருஷமா தமிழ்நாட்டை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, தமிழுக்காகவும் தமிழ் இலக்கியத்திற்காகவும் இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். நியாயமான கேள்விதானே. நான் ஒரு கவர்னரா இருக்கிறாரு. அவரை பற்றி நம்ம ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை சொல்லணும்னா ரொம்ப யோசிக்கணும். பொய்யை தவிர அவர் எதுவும் பேசுவதில்லை. ஒரு ஆளுநர் ஏன் பொய் சொல்லணும்? ஏங்க அவர் சொன்னா பொய் தானே நான் சொல்லணும். அவர் என்ன சொல்றாருன்னா, கால்டுவெல், GU போப், வீரமாமுனிவர், இது போக நீங்க ஜீகன் பால்கு இப்படின்னு சொல்லிட்டு என்னால ஒரு 20 மிஷனரிகள் சொல்ல முடியும். இவர்கள் எல்லோரும் தமிழுக்கு செய்திருக்கிற தொண்டு இருக்கு பார்த்தீங்களா? இதை யாரும் GU போப் திருவாசகத்தை மொழிபெயர்த்து, திருவாசகம்ங்கிற மாதிரி ஒரு நூல் இருக்குன்னு வெள்ளைக்காரனுக்கு ஐரோப்பியருக்கு சொன்னதே GU போப் தான் சொன்னார். கால்டுவெல் தான் சொன்னாரு, தமிழ் மொழி தான்டா எல்லாத்துக்கும் மூத்த மொழி. அது ஒரு தனி திராவிட மொழிகளுக்கு அது தாய்மொழி. அந்த திராவிட மொழிகளுடைய ஒப்புலக்கணம்னு சொல்லி இவங்க இதுவரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, சான்ஸ்கிரிட் தான் எல்லாத்துக்கும் தாய் பாஷைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் இவர் என்ன சொல்றாருன்னா, இவர்கள் இந்த மிஷனரிகள் நான் சொல்றவங்க, இவங்க தான் இதை கெடுத்தாங்க. தமிழ் மொழியை கெடுத்ததே இவர்கள் தான். இப்படி பேசுறத உண்மைன்னு சொல்றீங்களா, பொய்ன்னு சொல்றீங்களா? இவர் எதுக்கு திருவள்ளுவருக்கு காவி சாயம் போடுறாரு? இவருக்கு யார் அந்த அத்தாரிட்டி கொடுத்தது? இவர் யார்? இப்போ திருவள்ளுவரை பற்றி திருவள்ளுவரை ஒரு படத்தை வரைவதற்கு எத்தனை பேர் அதுல கலைஞர் இன்வால்வ் பண்ணார் தெரியுமா? கடைசியில எதிர்க்கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் கொண்டு போய் காமிச்சார் அந்த படத்தை. இது சரிதானா? இந்த படம் இப்படி இருக்கலாமா? அவருக்கு சரின்னு சொல்லிட்டு முதல்ல வரைஞ்ச படத்துல ஒரு பூணூல் போட்டாங்க. அப்போ அந்த பூணூல் இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி வந்த உடனே கலைஞர் அது ஒரு பெரிய கொஸ்டினா வந்தது. அவர் பூணூல் போட்டா அது பிராமணர்னு அர்த்தம் ஆகிடும். ஸோ அதை எப்படி கலைஞர் யாரையும் காயப்படுத்தாம அந்த பூணூலை எடுக்கவும் எடுத்தாலும் சில பேருடைய மனசு காயப்படும். உடனே என்ன பண்ணாருன்னா, அது மேல ஒரு துண்டு போட்டு விட்டார். ஸோ யாரையும் காயப்படுத்தல. அதே சமயத்துல திருவள்ளுவரும் தன்னுடைய அதாவது பிறப்போக்கும் எல்லா உயிரும், அவருக்கு சாதி கிடையாது. ஸோ எந்த சாதிய அடையாளங்களையும் அவர் சுமக்கல. அதுக்காகத்தான் அவருக்கு திருநீர் போடல. அவர் அப்படியே ஒரு தமிழனுடைய உருவமாக
நான் எதுக்கு சொல்றேன், இன்னைக்கு வந்து இந்த ரவிக்கு என்ன தெரியும்? திருவள்ளுவருக்கு காவி உடை போடுவதற்கு. அப்ப அவர நீங்க எப்படி நான் பொய் சொல்லலன்னு சொன்னா எப்படி சொல்றது? நீங்க கலைஞர பற்றி பேசுனனால நான் சொல்ல வரேன். கலைஞருடைய காலத்துல இந்தி எதிர்ப்பு வரும்பொழுது, எவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி தமிழ்நாட்டுல இருந்ததுன்னு பார்க்க முடிஞ்சது. ஆனா, இன்னைக்கும் அதே மாரி கலைஞர் காலத்துல இந்தி தமிழ்நாட்டுக்குள்ள வரும்பொழுது எப்படி ஒரு இது இருந்ததோ, இன்னைக்கு கலைஞருடைய மகன் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இன்னைக்கும் 3வது மொழி கல்விங்கிற முறையில இந்தி உள்ள வருது. ஆனா, கலைஞர் காலத்துல இருந்த ஒரு எழுச்சி இன்னைக்கு இல்லையோங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல இன்னைக்கு வந்து விஞ்ஞான உலகம் நம்ம நெறைய மாறி இன்னைக்கு நம்ம வந்து மக்கள் இன்னைக்கு நம்முடைய உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சமூக ஊடகத்துல வந்து ஒரு லைக் போடுறது, சமூக ஊடகத்துல வந்து ஒரு தம்ஸ் டவுன் போடுறது, இதெல்லாமே வந்து பெரிய சிம்பல் ஆயிப்போச்சு. இப்ப நீங்க வந்து ட்ரெண்டிங் இந்த சோசியல் மீடியாவே பெரிய எதிர்ப்பு. 2வது மக்கள் வந்து இது எதிர்ப்பை வந்து எப்பொழுது காமிக்க வேண்டுமோ அப்பொழுது தான் காமிப்பாங்க. ஏன் வந்து பாஜகவால இங்க கால் ஊன முடியல? ஏன் சார்? அந்த எதிர்ப்பு இருக்கிறது தான் காரணம். ஏன் பாஜகவை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளல? ஏன்? அந்த எதிர்ப்பு உணர்வு. அதான் என்ன சொல்றேன் அப்டின்னா, நீங்க எதிர்க்கலன்னு சொல்றீங்கல்ல. எப்படி நீங்க அந்த அந்த எதிர்ப்பு உணர்வு இல்லன்னா, இவங்களுக்கு இதுக்குள்ள சீட் வந்திருக்கணுமா வேண்டாமா? சோ மக்கள் வந்து டோட்டலி அவங்கள கன்சிடர் பண்ணவே இல்ல. கலைஞர் காலத்துல அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் எப்படியெல்லாம் நடந்தது? அந்த தருணங்கள் எப்படி இருந்ததுன்னு ஒரு தடவ ஞாபகப்படுத்துறீங்க? அதாவது அந்த போராட்டம் வந்து அரசியல் போராட்டம். அத வந்து ஒரு வலுவான முதலமைச்சர் இருக்கிறார். ஒரு அரசியல் கூட்டணி வலுவான கூட்டணி இருக்கிறது. தே வில் டேக் கேர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் முக்கியம். இன்னைக்கு வந்து என்ன ஆனாலும், எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும், நிதி இழப்பு வந்தாலும், அதை விட்டுக் குடுக்க மாட்டோம்னு தைரியமா சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறார்ல. அவர பொலிட்டிக்கலா சப்போர்ட் பண்ற கூட்டணி இருக்குதுல்ல. சோ இதன் மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனா, இன்னைக்கு நீங்க சட்ட ரீதியா தமிழக அரசு இந்த கல்வி திட்டத்துல நடக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா, அந்த காலத்திலேயே கலைஞர் வந்து இந்திக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ரயில்வே ரயில்வே ட்ராக்ல தல வச்சு படுத்தவர் தானே. ஆமா. ஏன் அப்ப அப்படி ஒரு சூழல் உருவானது? அன்னைக்கு அதான் நான் சொல்றேன். அன்னைக்கு இருந்த சமூக சூழல் வேற. அன்னைக்கு இருந்த அந்த அவசியம் இருந்ததா? அந்த ரயில்வே ட்ராக்ல தல வச்சு படுக்கிற அளவுக்கான அவசியம், சூழல் அதாவது இருந்ததா? அன்னைக்கு வந்து மொழி சார்ந்த அரசியலை அவர்கள் முன்னெடுத்தார். அ. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு வந்து சமூகத்துல வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றேன். இதே மொழி சார்ந்த அரசியல இப்ப பிஜேபி கையில எடுத்துருச்சா? பிஜேபி வந்து அத வந்து அவங்க மொழி சார்ந்தே எடுக்கல. அவங்க வந்து மொழியை வந்து அவர்கள வந்து ஒரு கருவியா தான் பார்க்குறாங்களே ஒழிய, அவங்களுடைய மொத்தம் வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவ உள்ள கொண்டாரணும். ஒருவேளை காங்கிரஸ், திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள்லாம் 3வது மொழியா இந்தி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா, ஒரே நாடு, ஒரே மொழி அப்படின்னு ஒரு பின்னாட்கள்ல வந்துரும்னு பயப்படுறீங்களா? நம்மள பொறுத்தவரைக்கும் இதான் தம்பி. நாம் வந்து 2 மொழி கொள்கையை நாம் வந்து 65 ஆண்டுகளாக பின்பற்றி வருகிறோம். எங்களைப் போன்றவர்கள் கூட அன்னைக்கு வந்து எடுத்த நிலைப்பாட்டை கூட நாங்கலாம் மாத்தியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் கூட அகில இந்திய அளவிலே இதை போன்ற மும்மொழி திட்டங்களை வலியுறுத்தக்கூடிய சூழ்நிலை வருகின்ற போது, காங்கிரஸ் தலைவர்களே வலியுறுத்துகின்ற போது கூட, தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் அந்த லைன்ல வந்து இல்ல. அது பெருந்தலைவர் காமராஜராக இருந்தாலும் சரி, மக்கள் தலைவர் மூப்பனாராக இருந்தாலும் சரிதான், வாழப்பாடி ராமமூர்த்தி போன்றவர்கள், இவங்க இந்த வரிசையில வந்த எந்த தலைவர்களுமே வந்து நாங்க அதை ஏத்துக்கல. 2வது எப்பொழுதெல்லாம் வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததோ, அன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு நெகிழ்வு தன்மையுடன் அவர்களை வந்து அக்காமடேட் பண்ணிடுச்சு. புதிய கல்விக் கொள்கை அல்லது தேசிய கல்விக் கொள்கை வந்து இன்னைக்கு வந்ததில்ல. ஒவ்வொரு பிரதமர் இருக்கின்ற போதும் ஒரு கல்விக் கொள்கை வகுக்கப்படுகிறது. அந்த கல்விக் கொள்கை வகுக்கின்ற போதெல்லாம் இந்த மாரி 3 மொழிக்கு வந்து முக்கியத்துவம் இருக்கின்ற போது தமிழ்நாடு எதிர்த்திருக்கிறது. அன்னைக்கு இருக்கிற பிரதமர்கள் அதை ஏற்று தமிழ்நாடு வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே ஒரு தனியா ஒரு வேண்டாம். விதிவிலக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. இருந்துகிட்டே இருந்திருக்கு. இப்ப பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கான விதிவிலக்கு அதான் நான் கொடுக்க சொல்றேன். மாட்டேங்கிறாரா? அதான் நானும் சொன்னேன். நீ எதுக்கு வந்து இப்ப நாங்க வந்து இப்ப இப்ப இதே திட்டத்த வச்சுங்களேன். இந்த சம்காராஸ் திட்டமும் நமக்கு சான்ஸ்கிரிட் பேர் வாயில வர மாட்டேங்குது. சர்வ சிக்ஷா அபியான் அந்த திட்டம் வந்து 2004ல இருந்து இருக்கு. அப்ப 21 வருஷம் இருக்கு. 21 வருஷத்துலயும் எத்தன பிரதமர்கள பார்த்திருக்கோம் இது? அப்போதெல்லாம் கல்விக் கொள்கை வந்ததில்ல. அன்னைக்கெல்லாம் யாரும் பணத்த நிப்பாட்டுவோம்னு சொல்லலையே. அப்ப நீ வந்து பணத்தை நிப்பாட்டுவோம்னு சொல்றது வந்து நீ அது வந்து சாதாரண விஷயமா? சர்வதிகாரமா? சர்வதிகாரம் மட்டும் இல்ல. யூ திங்க் தட் வந்து எங்கள வந்து இது வந்து வரி கொடுப்பதற்கு மட்டுமே இருக்கிற காலனி மாநிலம்னு நினைக்கிற நீ. இப்போ நீங்க வந்து அந்த காலத்துல இந்த கட்டபொம்மன் வசனம் வரும் தெரியுமில்ல?
அவன் தான் வந்து கட்டமான போய் கேட்பான் பானர்மேன், மற்ற பாளையக்காரர்களாம் வரி கட்டுகிறார்களே, நீ மட்டும் ஏன் வரி கட்டவில்லைன்னு கேட்பான். அது மாதிரி தானே கேட்குறீங்க எங்களை? மற்றவர்களெல்லாம் ஒத்துக்கொண்டார்களே, நீங்கள் மட்டும் ஏன் ஒத்துக்கொள்ளலைன்னா, இது வந்து நான் உன்ன மாதிரியே ஒரு சாவரின் கவர்மெண்ட். இது வந்து நான் வந்து உன்னுடைய சபார்டினேட் அல்ல. ஒன்றிய அரசுக்கு மாநில அரசு வந்து அடிமை சேவகம் பண்ணுவதற்கோ, இல்ல வந்து அது வந்து பார்ட்னர்ஸ். ஒன்றிய அரசும் மாநில அரசும் பார்ட்னர்ஸ் இன் ப்ராக்ரஸ் அண்ட் டெவலப்மெண்ட். முன்னேற்றத்திலும் வளர்ச்சியிலும் நாம் பங்குதாரர்கள். என்ன வந்து யூ ஷுட் ட்ரீட் அஸ் வித் ரெஸ்பெக்ட் ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன். கல்வி விஷயத்துல தமிழ்நாட்டை மோடி சர்க்கார் எப்படி எதிர்கொள்ள போகிறது? என்னது அதை வந்து இது ஒரு ஐடியாலஜிக்கல் வார் தான். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு முரட்டுத்தனமான திணிப்புக்கு வந்து அவங்க வந்து ரெடின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரசியல் சாசன சட்டத்துக்கோ, நடைமுறைகளுக்கோ, நம்முடைய உணர்வுகளுக்கோ, ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அந்த பண்பாட்டுக்கோ அவங்க எதை பற்றியும் கவலைப்படல. தாங்கள் நினைத்ததை செய்து முடிக்கணும். எப்படி அப்படி வந்து நினைச்சிட்டாங்கன்னா அப்படியான ஒரு அணுகுமுறை வந்தா தனி தமிழ்நாடு போராட்டம் மீண்டும் வெடிச்சிடும்ல. அது வந்து அந்த உணர்வு அந்த அந்த நிலைக்கு வந்து நாட்டை தள்ளுகிறார்களோ என்கிற பயம் தான் எங்களுக்குலாம் இருக்கு. என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த நாட்டை வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு நடத்தினா தான் எல்லா கலாச்சாரங்களும், எல்லா வந்து செக்ஷனும் ஒண்ணா வந்து ஒரே நாடாக இருப்போம். மத்திய அரசு இப்ப அனுசரிச்சு போக மாட்டேங்குதுங்கிறீங்களா? போகல. அவங்க கொள்கைகளை திணிப்பதின் மூலம் இந்திய ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கிறார். அவங்க நினைக்கிற அந்த ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே நாடுன்னு சொல்றாங்கல்ல, அதை வந்து நம்முடைய கழுத்துக்குள்ள வந்து வாய் வழியா திணிக்கின்ற போது அது வெடிச்சிடும். அதை வந்து அவர்கள் வந்து தெரிந்து செய்கிறார்களா? இல்லை தெரியாமல் செய்கிறார்களா? என்பதுதான் கேள்வி. நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. தேங்க் யூ. நன்றி. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.